லாஸ்ட் வீக் நம்ம யூதாஸ்காரியோத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். யூதாஸ்காரியோத் எப்படிப்பட்டவராக இருந்தார்? தேவ ஆவியை பெறாமலே மரித்து போன சீடர்கள் ஒருவன் யூதாஸ்காரியோத். இயேசுவுடன் கூட இருந்தும் அந்த வாய்ப்பை இழந்து போனவன் யூதாஸ்காரியோத். அப்போ ஒரு சடங்கு ஆசரிப்பை செய்தவன் யூதாஸ்காரியோத். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் அப்படி தான் இருக்கிறோம். சடங்கு ஆராதனை நடைமுறைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னு சொன்னால் ஒரு சடங்கு ஆராதனை முறைமைகளை கையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். தவறானது அது. நிறைய நேரங்களில் கிறிஸ்துவல் என்கிற ஒரு போலி விஷயத்தை காட்டி கொண்டு இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் ஆவியை பெறாமலேயே கிறிஸ்துவன் என்று சொல்லுவது ரொம்ப அபாயகரமானது. எப்படி அப்படின்னா, உலக வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் வச்சுக்கொண்டு வெளியில் கிறிஸ்துவ என்று சொல்லுவது அதுவல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் பெற்றிருக்கிற ஆவியை வெளிப்படுத்துவது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. நீங்கள் மாம்சத்தை தான் வெளிப்படுத்துவீங்க. மாம்சத்தை வெளிப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் ஒரு யூதாஸ்காரியத்தை போல இருக்கிற சீடனாக தான் இருப்பீங்க. நானும் நீங்கள் அப்படி தான் இருக்க முடியும். நிறைய நேரங்களில் குடும்பங்களிலே உங்களுடைய சீடர் பணியை நீங்கள் காப்பாற்றணும். குடும்பத்துக்குள்ளே தான், ஃபேமிலிக்குள்ளே தான் நீங்கள் பெற்ற ஆவியை நிலைநாட்ட வேண்டும். குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பெற்றது அதை தான் முதல்ல. உன் குடும்பத்திற்கு நீ சாட்சியாக இல்லைன்னு சொன்னால் வெளி இடங்களிலே நீங்கள் சாட்சியாக இருக்க முடியாது. குடும்பத்துக்குள்ளே கோபப்படுறது, சண்டை போடுறது, கலிசமாக இருக்கிறது, கடுகடுப்பாக இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஆவியை பெற்றதுக்கான அடையாளங்கள் கிடையாது. யூதாஸுக்கு மாம்சீக ஆவி இருந்தது. எப்பவுமே மாம்சீகமாக தான் அவர் யோசிப்பார். மாம்சீகமாக தான் உலக பிரகாரமான மனுஷன் எப்படி யோசிப்பான் அப்படி தான் யூதாஸ் யோசிப்பான். மற்ற சீடர்கள் தேவனுக்கு ஏற்றவர்களை யோசித்தார்கள். ஆகவே ஒரு ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், வேறு அந்நிய பாஷையினால் மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவன்னு வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வெட்கக்கேடானது. வாழ்க்கையில் ஒரு ஃப்ரூட்லெஸ் லைஃப் அது ஒரு கிறிஸ்துவத்திற்கு சாட்சியாய் மாறாது. ஆகவே இதில் நீங்கள் கவனமுடையவர்களாய் வாழணும். நம்முடைய திருச்சபை சார்ந்திருக்கிறவர்கள் நீங்கள் வரங்களில் பெருக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே முதலாவது உங்களுடைய சாட்சி என்பது உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர்களுக்குள்ளே, இளைஞன பந்துக்களுக்குள்ளே உங்களை குறித்து ஒரு கிறிஸ்துவின் அன்பை உடையவராய் என்னுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது அந்த சாட்சியை நிலைநாட்டுகிறதற்கு உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறையணும். இல்லைன்னா முடியாது. சுயம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். சுயம் எப்போவுமே உங்களை ஜெயிக்க பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சுயத்தை சாகடிக்கணும். சுயத்தை சாகடித்தால் மாத்திரம்தான் நீங்கள் ஆவியில் பலன் கொண்டு நிற்க முடியும். இல்லைன்னா சாத்தான் உங்களிடத்தில் ஜெயிச்சிருவான். சாத்தான் எப்பவுமே உங்களை குற்றப்படுத்துகிறதற்கு தீவிரிக்கிறவனாக இருக்கிறான். வாயின் வார்த்தைகளில் கவனம் இருக்கணும், செயல்களில் கவனம் இருக்கணும், உங்களுடைய வார்த்தைகளில் அன்பு இருக்கணும், கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படணும். உங்கள்கிட்ட பேசுகிற உங்களுடைய உறவுகளிலே உங்களை பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட அவங்க கவனமாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் வாழணும். ஐயோ இவங்கிட்ட பேசுகிறதா, என்ன பையன், என்ன பொண்ணு, என்னையா அப்படிங்கிற அந்த மாதிரியான பெயர்களை நீங்கள் எடுத்து வாழக்கூடாது. உங்களை பார்க்கும் பொழுதே உங்கள் குடும்பத்தில் எப்போ வருவீங்கன்னு காத்திருக்கிற அளவுக்கு வாழ பழகணும். இதெல்லாம் ஆவியை பெற்றவர்களுடைய ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கக்கூடிய தன்மைகள். நான் என்ன பிப்ளிக்கலாக போகல, இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழணும். நிறைய பேர் நீங்கள் திரும்ப ரொம்ப காலத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் டென்ஷன் ஆகிறீங்கன்னு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்கன்னு. டென்ஷன் ஆகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபத்தில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. கோபத்தை கொஞ்சம் அடக்கி பொறுமையை காத்து கொண்டு நில்லுங்க. இது நம்மளுடைய ஆவியை பெற்றோருடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசித்த திருமுறையின் பாடத்துக்குள்ளே போவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, ஒரு நாள் ஒன்று வருகிறது, பெண்டிகாஸ்ட், த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். பெந்தைக்கோஸ்தே நாள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர்த்துக்கு பெந்தைக்கோஸ்தே நாள்னு என்னன்னு தெரியாது. பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்துவல் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவர்கள், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், கேத்தலிக் கிறிஸ்தவர்கள், ஈசி கிறிஸ்தவர்கள் அப்படின்னா வேணால் நல்லா தெரிஞ்சிருக்கிறோம் நாம். ஏன்னா சபைகளிலே
மார்க்க ரீதியான பிரிவினைகளை அதை பேசுகிறது. ஆனால் இந்த வேதத்தில் சொல்லுகிறார், பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, ஒரு நாள் ஒன்று வருகிறது. கர்த்தர் சில வரைமுறைகளை வைத்திருக்கிறார். பண்டிகைகளின் கொண்டாட்டங்களை நமக்கு பழைய இஸ்ரவேலுக்கு தந்தார். 7 பண்டிகைகளை கர்த்தர் மக்களுக்கு தந்தார். 7 பண்டிகைகளையும் எப்படி கொண்டாட வேணும், என்னவெல்லாம் செஞ்சு கொண்டாடணும், அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை திட்டவட்டமாக மக்களுக்கு வகுத்து தந்தார். அப்படி வரும்பொழுது பஸ்கா ஆசரிக்கிற காலத்திலிருந்து 50வது நாள் வருகிற அந்த நாள் தான் பெந்தே கோஸ்தே நாள் என்று அழைக்கப்படுகிறது. பெந்தே கோஸ்தே என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஏதோ ஒரு புதிய ஏற்பாட்டில் துவங்கின வார்த்தை அல்ல. அது பழைய ஏற்பாட்டிலே பண்டிகை கொண்டாட்டங்களில் வரக்கூடிய ஒன்றாவது அந்த 7 பண்டிகைகளில் ஒரு பண்டிகை இந்த பெந்தே கோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெந்தே கோஸ்தே பண்டிகை நாள் என்றுதான் இந்த உலகத்தினுடைய நற்செய்தியின் துவக்க பணி ஆரம்பிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பரமேறினதுக்கு பின்பதாக இந்த பெந்தே கோஸ்தே நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்குத்தான் உலகத்தினுடைய நற்செய்தி பணியின் துவக்கத்திற்குரிய பரிசுத்த ஆவி அவர்கள் பெறுகிறார்கள். சாதாரணமான விஷயம் கிடையாது. அன்றைய வரைக்கும் அவர்கள் எருசலேமில் காத்திருக்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். கிறிஸ்துவமே அந்த பெந்தே கோஸ்தே பண்டிகையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஏதோ ஒரு பெந்தே கோஸ்தே சபையாருக்கு மாத்திரம்தான் இந்த பெந்தே கோஸ்தே பண்டிகை ஒரு ஒரு சபை பிரிவு உண்டாக்குறதற்காக இது கொடுக்கப்படலை. நீங்கள் எந்த டினாமினேஷன் சேர்ந்தவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். பட் பெண்டிகாஸ்ட் இஸ் a common festival for everyone. இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பண்டிகை பெந்தே கோஸ்தே பண்டிகை என்பது. 3வது, பரிசுத்த ஆவியானவர் எல்லா தேச மக்களையும் ரட்சிக்க விரும்புவதற்காக அவர் தம்முடைய ஆவியை வெளிப்படுத்தின நாள் இந்த பெந்தே கோஸ்தே பண்டிகை. நல்லா கவனிக்கணும். நல்லா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எல்லா தேசங்களின் மக்களையும் ரட்சிக்க விரும்பி அதற்காக அவர் முயற்சி செய்து ஒரு ஆவியாக தம்மை வெளிப்படுத்தின பண்டிகை தான் பெந்தே கோஸ்தே பண்டிகை. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே தேவன் வைக்கிற விஷயத்தை பாருங்க. ஒன்று சுவிசேஷ பிரயலம், அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறது. 2வது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற தரிசனம் பரிசுத்த ஆவி. 3வது, சபைகளில் மாறுபட்டு காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பெந்தே கோஸ்தே அனுபவம் தரப்படவில்லை. அதான் சொன்னேன், டினாமினேஷன் டிஃப்ரென்ஸ் தர்றதுக்காக இந்த பெந்தே கோஸ்தே நாளை தேவன் அனுமதிக்கவில்லை. ஆனால் இந்த அனுபவம் தான் விசுவாசிகளுக்கு பெரிய அடையாளமாக மாறினது. திஸ் இஸ் த கிரேட் ஐடென்டிஃபை ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன்ஸ். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமாக இது இருக்கிறது, பெந்தே கோஸ்தே அனுபவம். இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரமே இது எழுதப்பட்டிருக்கிறது, வேறு எங்கேயுமே கிடையாது. இப்படி ஒரு மாஸ் கேதரிங் கூடி தேவனுடைய ஆவியை ரிசீவ் பண்ண இடம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வேறு எங்கேயும் இல்லை. ஒரு சில இடங்களில் அது நடைபெற்றதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவி என்பது அடுத்தது என்னத்துக்கு அடையாளம்னா, அது ஒரு ஞானஸ்நானத்திற்கு அடையாளம். என்னத்துக்கு அடையாளம்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் மறுபிறப்படையணும். பரிசுத்த ஆவி பெந்தே கோஸ்தே நாளில் மக்கள் மேலே இறங்கினது அவங்க ஒரு பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பெறுகிற அடையாளம். அது தண்ணியில் மூழ்கிட்டு வந்துட்டா மட்டும் நம்மளுடைய கடமை முடிஞ்சிடாது. அதற்கப்புறம் தான் தொடர்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை. அதற்கப்புறம் தான் தேவன் நம்மை அவருடைய பாதையினுடைய நடத்துவதற்கு தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார். அந்த ஆவியை பெற்றவர்கள் தான் கடைசி வரைக்கும் அந்த ஆவியை காப்பாற்றுகிறதற்காக போராடுவார்கள். நம்மை விட்டு அந்த ஆவி எடுபட்டு விடக்கூடாது. அந்த ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவன் தந்த தீபம் வெளிச்சத்தை போல அது இருக்கும். அந்த வெளிச்சத்தை நாம் எப்பொழுதுமே என்னன்னா, காற்றானது அதை அணைய பண்ண பார்க்கும். அது எப்போவுமே நம்ம வீட்டில் ஒரு கேண்டில் நாம் பற்றி வைக்கிறோம்னு சொன்னால் அது அணைந்து விடாத இடத்துல அந்த கேண்டில் நாம் வைப்போம். இஸ் இந்த ப்ராக்டிக்கலான நம்ம அதை பார்க்குறோம். நாம் அதை வெளியில் கதவு திறந்து வச்சுக்கிட்டு வாசம் முன்னால் அந்த லைட்டை நம்ம வைக்க மாட்டோம். வச்சுன்னு சொன்னால் அது காற்று அணைச்சிடும். அப்போ சாதாரண ஒரு லைட்டை காப்பாற்றுகிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சியை போல நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியை காப்பாற்றுகிறதற்கு நாம் தினந்தோறும் முயற்சி செய்யணும். ஏதோ ஒரு நாள் மட்டும் கிடையாது, தினந்தோறும் அந்த ஆவியை காப்பாற்றுகிறதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
இந்த பெந்தெகோஸ்தை பற்றி சில வசனங்களை வாசித்தால் இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதற்கு முன்பதாக 7 பண்டிகைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். 7 பண்டிகைகள் கொண்டாடுறதுக்கு முன்ன ஆண்டவர் எப்பவுமே ஒரு நினைவு கூறுதலை அவர் எப்பொழுதுமே விரும்புவார். என்ன நினைவு கூறுதல்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கர்த்தர் வைத்திருந்த அன்பு என்பது சாதாரணமானது அல்ல. அவர்களை எப்படிப்பட்ட ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருந்தார். எப்படி நம்மளை எல்லாம் பார்த்து ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு ஸ்தானத்தை தர்றாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவிக்குரிய விஷயத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வெயிட் எப்படிப்பட்டதுங்கிறத இந்த வசனங்கள் மூலியமாக நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் அங்கே ஜனங்களினுடைய புறப்படுதலை அங்கே எழுதுகிறார். எப்பவுமே ஆண்டவர் ஒரு துவக்கத்தை சரியாய் செய்வார். பாருங்க, துவக்கமும் முடிவும் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய சித்தத்தில் அது சரியாக இருக்கும். அவர்கள் புறப்பட்ட அல்லது அவர்களை தெரிந்தெடுக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் அந்த ஜனங்களை எப்படி பார்க்கிறாராம்? வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் உள்ளபடி கேட்டு கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று ஜனங்களை, அங்கிருந்து அடிமைகளாக இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்த வெயிட், எப்படிப்பட்ட வெயிட் தந்தார்? இந்த ஜனங்களை என் சொந்த சம்பத்துகள், எனக்கு சம்பத்துகள் என்று சொன்னால் சொத்து, நீங்கள் என்னுடைய சொத்து. மக்களை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னுடைய சொத்து. அதனால தான் சொன்னார், நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்கிறேங்கிறார் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து. நம்ம ரட்சிப்பு அடையும் பொழுது அவர் சொல்லுகிறார், சபையாரே என் ரத்தம் உங்களை சம்பாதித்திருக்கிறது. விலைக்கிரயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். இஸ்ரேலர்கள் எகிப்து தேசத்தில் விடுதலையாக்கப்பட்ட அந்த காலத்தில் இருந்து எப்படி சுமந்து வந்தாராம்? நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதை. இந்த பூமியில் எல்லாத்தையும் கர்த்தர் தம் மண்டையில் சேர்த்து கொள்றது இல்லை. அவருக்கு பிரியமான சித்தமானவர்களை தம் மண்டையில் சேர்த்து கொள்ளுகிறார். சேர்த்து கொண்டதுக்கு அப்புறம் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வெயிட்ஃபுல்லான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த பூமியில் என்னுடைய சம்பந்தாய் இருப்பீர்கள், என்னுடைய சொத்தாய் இருப்பீர்கள். இரண்டாவது சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். மோசையை கூட்டிட்டு மலைக்கு கூட்டிட்டு போறார். நான் சொல்றேன், நீ நேரில் வாசிக்க முடியாது, விஷயத்துக்கு போவோம். கூட்டிட்டு போய் அவர்களை ஆசரிப்பு செய்ய சொல்ல வேண்டிய 7 பண்டிகைகளை குறித்து சொல்லுகிறார். ஒன்று பஸ்கா, இரண்டாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, மூன்றாவது முதற் பலன் காணிக்கை, நான்காவது பெந்தெகோஸ்தே பண்டிகை, ஐந்தாவது எக்கால பண்டிகை, ஆறாவது பாவர் நிவர்த்தி செய்யும் நாளின் பண்டிகை, 7 கூடார பண்டிகை. இப்படி 7 பண்டிகைகளை என் ஆசாரிய ஜனங்களாக இருக்கிற இந்த ஜனங்கள் செய்ய வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வரைமுறை. இதில் எத்தனாவது பண்டிகையாக பெந்தெகோஸ்தே கொண்டாடப்படுதுன்னு சொன்னால், 4வது பண்டிகை பெந்தெகோஸ்தே பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இப்போ பஸ்கான்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? பஸ்கான்னா ஒரு கசப்பு கலந்த ஒரு கீரையோட மாம்சத்தை சாப்பிட்றது பஸ்கா. அதை கடந்து போகுதல் அப்படின்னா என்னென்னா, பாவ வாழ்விலிருந்து ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு பாஸ் ஓவர், கடந்து போகக்கூடிய வாழ்க்கை தான் பஸ்கா. அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி பேசக்கூடிய ஒரு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பீடு தான் பாஸ் ஓவர். இந்த வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம கடந்து போகிறது. அது நீங்கள் துரிதமாக கடந்து போகணும், வேக வேகமாக சாப்பிடணும். கையில் தடியை பூணிக்கிட்டு காலில் செருப்பு போட்டுக்கிட்டு வேகமாக சாப்பிடணும்னா சீக்கிரமாக இந்த பாவ வாழ்விலிருந்து நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு கடந்து போவதுக்கு பேர் பஸ்கா. இந்த 3 பண்டிகை, அதாவது 7 பண்டிகைகளில் 3 பண்டிகைகள் இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய பண்டிகைகள். இந்த பண்டிகைகளை மழையும் வெயில் காலங்கள், பருவ காலங்கள், விவசாயங்கள் உள்ளிட்டவைகளை அடங்கியிருக்கக்கூடிய பண்டிகைகள் எல்லாம் ஜனங்களை கொண்டாடும்படியாக கர்த்தர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதில் முதல் விளைச்சல், அந்த முதல் விளைச்சலை கர்த்தருக்கு கொண்டு வரணும். அவர்களை சுதந்திரிக்கிற அந்த தேசத்தில் வெறுங்கையோடு ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது.
அங்கே தான் முதல்ல மக்கள் வந்து தேவனுக்கு செலுத்தப்படுக வேண்டிய விஷயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆலயத்துக்கு நீ வரும்போது வெறுங்கையோட போகாதே, தேவனை சந்திக்கிற வரத்துக்கு நீ வெறுங்கையோட வராதே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். அந்த வெறுங்கையோட வராத அந்த இடத்துல நீ எதாவது கொண்டுட்டு வானா உன்னுடைய விளைவிச்சலின் முதல் பலனை கொண்டு வந்து கொடுக்குற அந்த பண்டிகைக்கு பேர் தான் பெந்தேகோஸ்தே. பெந்தேகோஸ்தேன்னா அறுப்பு கால பண்டிகையின் பெயர். சொல்லுங்க பார்ப்போம். அறுப்பு கால பண்டிகை என்று பொருள். இரண்டாவது அர்த்தம் முதற் பலன் பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான், நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வாசிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு வேதத்தை எடுக்கிறோன்னா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிட்டு போயிட்டே இருக்கிறோம். பட்டு என்ன டெப்த் இருக்குதுங்கிறத நாம் சில நேரங்களில் புரிஞ்சிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நாம் சில விஷயங்களை தியானிக்கும் போது தான் அது நமக்கு புரிய வரும். பஸ்கானா கிறிஸ்துவின் பலி கொடுக்கப்படுதலை நினைவு கூறுகிறது. பெந்தேகோஸ்தேன்னு சொன்னால் நாம் எதையாகிலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய ஒரு பண்டிகை இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. விளைவின் முதல் பலனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அறுப்பு கால பண்டிகையின் முதல் பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. மூன்றாவது பண்டிகை வருஷ முடிவிலே வயலின் பலனை சேர்த்து முடிக்கிற பண்டிகை, அது கூடார பண்டிகை. இப்படி மூன்று பண்டிகை ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடாக அந்த ஜனங்களை ஆசரிப்பு செய்ய சொன்னார். பண்டிகை என்றால் கொண்டாட்டங்கள் என்று பொருள். கொண்டாட்டம். இங்கே நம்ம ஊரில் தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, ஆடி 18 பண்டிகை, எல்லாத்துக்கும் என்ன துணியை வாங்கி மாட்டிக்கிறது தான் பண்டிகை பலனாக இருக்குதுங்க நம்ம ஊரில். பண்டிகைன்னா துணி சேல்ஸ். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிற பண்டிகை அதுவல்ல. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் இவைகளெல்லாம். இதெல்லாம் ஒரு நிழல், ஒரு ஷேடு. பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, ஒரு உண்மைன்னு ஒன்று இருக்குது, நிஜம்னு ஒன்று இருக்குது. அந்த நிஜத்தையும் வேதம் என்பது பழைய ஏற்பாடு முழுவதும் நிழல், புதிய ஏற்பாடு முழுவதும் நிஜம். பழைய ஏற்பாட்டில் எல்லாமே இன்டைரக்ட், நியூ டெஸ்ட்மெண்ட் முழுவதும் டைரக்ட். அங்கே நடக்க வேண்டிய விஷயம் மாதிரியாய் சொல்லப்பட்டது. அதனால தான் அது பழைய ஏற்பாடு, பழைய காரியம். புதிய ஏற்பாடு என்பது புதிய காரியம், புதிதாக செய்யப்பட்ட விஷயம். அந்த பழைய விஷயத்தை ஆண்டவர் வந்து நடைமுறைப்படுத்தி காட்டுறார். இதுதான் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் டிஃப்ரென்ஸு. அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது எல்லாம் நமக்கு என்னவாக சொல்லப்பட்டது என்று சொன்னால், ஒரு நடக்க போகிற விஷயத்தின் மாதிரிகளை நமக்கு சொல்லப்பட்டது தான் பழைய ஏற்பாடு. அது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது தான். அப்போது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த கடந்த கால வரலாற்றினுடைய துவக்கத்திலிருந்து ஆண்டவர் பண்டிகை கொண்டாட்டங்களாக வரைமுறைப்படுத்திக்கிட்டே வரார். அப்படி வரைமுறைப்படுத்திக்கிட்டே வரும் பொழுது ஆண்டவர் வந்து இந்த பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறார். பஸ்கா சாப்பிட்டதிலிருந்து 50வது நாளிலே அந்த மக்கள் கூடி ஆண்டவருக்கு கனப்படுத்துகிற அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். இதை ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்போது இந்த பஸ்கா அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர். பஸ்கா என்றால் ஆட்டுக்குட்டியானவர் என்று பொருள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிற்கப்படுகிறதற்கான அடையாளம். ஒரு புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் வந்து புளிச்ச அப்ப பண்டிகையோட அப்ப பொருளோட சேர்ந்து கொண்டாடக்கூடாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவை தரப்போறார் என்பதைத்தான் மக்கள் புரிந்து கொள்வதற்காக அவர்கள்ட்ட இது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வந்தார். இப்படி இருக்கும்போது முதல் ஒரு பஸ்கா பண்டிகை அப்படின்னா ஒரு பெந்தேகோஸ்தே ஒன்று நடந்தது. அந்த பண்டிகை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம பழைய ஏற்பாட்டில் மோசையின் காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து மலையின் உச்சிக்கு மோசையை வர சொல்கிறார் ஆண்டவர். நீ வா, கொள்ளுமுடியில் நீ என்னை சந்திக்க போகிற. ஏற்கனவே எழுதின கற்பலைகளை மோசை உடைச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு கற்பலைகளை செய்து கொண்டு மேலே வர சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த மலை யாரும் தொடக்கூடாது, அந்த சீனாய் மலை யாரும் தொடக்கூடாது. ஃபஸ்ட்டு முறை மோசை மலை ஏறும் பொழுது ஆண்டருடைய கட்டளை என்னென்னா, இந்த மலையை சுற்றிலும் ஒரு எல்லைக்குறியை போடு. வாசிக்கிறது நேரம் நான் சொல்கிறேன். அந்த எல்லைக்குறிகளுக்குள் ஆடாகிலும் மாடாகிலும் பிராணிகளாகிலும் மனுஷராகிலும் வந்து அந்த மலையை தொடக்கூடாது. கர்த்தர் முதல்ல ஒரு இடி முழக்கத்தில் ஒரு பேரான ஒரு பெரிய சத்தத்தில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் மக்களுக்கு.
இது முதல் அனுபவம் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் 10 வாதைகளை பார்த்தார்கள், செங்கடல் பிரிப்பை பார்த்தார்கள், எகிப்துடைய இராணுவங்கள் செங்கடலில் அழிக்கப்படுகிறதை பார்த்தார்கள். ஆனால் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அந்த மக்களுக்கு காண்பித்து தந்தார். அந்த மலைகளில் எல்லாரும் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சத்தத்தை அவர்கள் கேட்டதில்லை, அப்படிப்பட்ட ஒளி அவர்கள் கண்டதில்லை, அப்படிப்பட்ட வெளிச்சத்தை அவர்கள் கண்டதில்லை. அதுதான் முதல் அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. அந்த அனுபவத்தில் மக்கள் யாரும் தேவனோடு கூட ஒன்றி போக முடியல. அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக மோசே இருக்கிறார். அவர் தான் போறார். அவர் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது அவருடைய முகம் பயங்கர பிரைட்டாக இருக்குது. அவருடைய முகம் பயங்கரமான வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கிறது. மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். மோசேயினுடைய முகத்தை பார்க்க பயப்படுகிறார்கள். தேவனோடு அவர்கள் இணைந்திருக்கிற அந்த வேலை, பெந்தேகோஸ்தே என்றால் இன்னொரு வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இணைக்கப்பட்ட ஒரு நாள், சமாதானம் அடைந்த ஒரு நாள். இயேசு கிறிஸ்து சமாதானம் உண்டு பண்ணுகிற தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அது எப்போ நிறைவேறினது அப்படின்னா இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நிறைவேறிச்சு. அன்றைக்கு மக்கள் மேல் தேவன் அந்த ஆவியை பொழிந்தருளும் பொழுது மக்களும் தேவனும் ஒன்று இணைக்கப்படுகிற அந்த வேலையாக அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய பலத்தினால் ஆவியினால் கீழே இறங்கினார். இப்போ நம்ம வாசிக்க போவோம். ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கை போகலாம். அங்கே வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து, வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. இப்போ அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று வந்தபோது சிதறி இருக்கிற யூதர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து வந்தார்கள். ஒரு பண்டிகை கொண்டாட்டம் தான். நம்ம எல்லாத்துக்கும் லெட்டர் போடுறோம். மாமா மச்சான் எல்லாம் புறப்பட்டு வாங்க, நாம் பொங்கல் கொண்டாட போகிறோம், ஆடி 18 கொண்டாட போகிறோம், லெட்டர் போட்டோமா அப்படி வர சொல்கிற மாதிரி சிதறி இருக்கிற யூதர்கள் அவர்களுக்கு கடிதம் போட வேண்டுங்கிற நெசசிட்டியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக தெரியும். இந்தந்த டேட்டில் இந்தந்த இடத்துக்கு நான் போய் ஆசரிப்பு பண்ணணும் அவங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்க உலகமெங்கிலும் சிதறி இருக்கிறவர்கள் ஒன்றாய் கூடுகிற அந்த நாள் அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் கூடி வந்திருந்த பொழுது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பி போட்டுருச்சு. அந்த வீடு முழுக்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய சத்துவம் அந்த வீடு முழுக்க நிரம்பி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இஸ்ரேலர்கள் சீனாய் மலைக்கு கீழே நிற்கும் பொழுது அந்த சத்தமும் அந்த வெளிச்சமும் அந்த இடி முழக்கங்களும் அவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சு. அந்த இடி சத்தத்திற்கு பின்பதாக எலியா ஓரேப் மலையில் அந்த சத்தத்தை கேட்கிறார். இந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய பிரசன்ஸ் என்பது ஒரு வகையான வெளிப்பாட்டை அதை வெளிப்படுத்தக்கூடியது. எலியா ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. அவர் அங்கே இருக்கும் பொழுது அந்த சத்தத்தை, அந்த இடி மின்னல் சத்தத்தை எல்லாத்தையும் 1 by 1 கத்தர் அந்த ஸ்டெப்பை காட்டும் பொழுது கடைசியில் கத்தர் தம்முடைய மெல்லிய சத்தத்தில் எலியாவோட கூட பேச ஆரம்பித்தார். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தர விரும்பினார். இந்த 120 பேரும் கூடியிருந்த இடத்துல இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு செயல். இந்த செயல் இதுவரைக்கும் அவர்கள் கண்டிராதது, பார்த்திராதது, அனுபவித்திராத ஒரு அனுபவம் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினது. ஆக்சுவலாக பெந்தேகோஸ்தே நாளில் இந்த யூதர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கணும், என்ன ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்க கை நிறையாய் சம்பாதித்திருக்கிற அல்லது அவர்கள் செய்த விவசாயத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் தரமான முதல் கிராப்பை எடுத்துக்கொண்டு வந்து அந்த 50வது நாளில் ஆசாரியருடைய கரங்களை கொண்டு வந்து கொடுத்து அதை அவருடைய கரங்களை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு காணிக்கைகளை கொடுத்துட்டு போகணும். இதுதான் பெந்தேகோஸ்தில் நடக்க வேண்டிய விஷயம். அப்போது அதுக்காக ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கும் பொழுது கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் அதை செய்ய வேண்டாம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆகவே நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். அந்த அனுபவத்தை பெற்றுவிடாமல் தயவு செய்து நீங்கள் திரும்பவும் கலிலேயாவுக்கு போய்விடாதிருங்க, இங்கேயே தங்கியிருங்க. ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது. தங்கியிருங்க, காத்திருங்க, கீழ்ப்படிங்க, கேளுங்க, கவனிங்கன்னு சொன்னால் கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில். நோவா எவ்வளவு சொல்லியும் கேட்கவே மாட்டேன்டாங்க. கடைசியில் பலன் வேறு விதமாய் போய்விட்டது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் சொல்லுகிறார், நீங்க அந்த வல்லமையை தரிப்பித்து கொள்ளுகிற வரைக்கும் இந்த எருசலேமை விட்டு தயவு செய்து கடந்து போயிடாதீங்க.
ஒரு புதிய அனுபவத்தை பெறுவதற்கும் ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பெறுவதற்கும் ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவனிடத்தில் நீங்கள் எதையாவது பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காத்திருந்தே ஆக வேண்டும். காத்துதான் கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அதான் சொன்ன, ஏற்கனவே தேவன் தம்முடைய ஆவியின் வடிவிலே மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் இறங்கி வரார். இறங்கி வந்து இதுவரைக்கும் அவர்கள் பெற்றிராத ஒரு அனுபவத்தை அவருடைய நாக்கின் மேலே வைக்கிறார். அந்த நாக்கு பிரிகிறது. ஆக்சுவலாக நம்ம அந்த ஒரு ஈஸ்டர் செய்தியின் போது நான் அந்த செய்தியை பற்றி லேசாக டச் பண்ணிட்டு போனேன். அதே தான் திரும்ப சொல்லுகிறேன்னு பார்த்துங்க. உலகமெங்கிலும் ஒரே மொழியும் ஒரே பாஷையாக இருந்தது. தேர் இஸ் நோ அதர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ஒன்லி காமன் லாங்குவேஜ். ஒரே மொழிகள் தான் இந்த உலகத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மொழியினுடைய தாக்கம், பேச்சுகள் ஒரே மாதிரி இருந்த பொழுது மக்கள் முழுவதும் தேவனை விட்டு தூரப்படுகிறதை கர்த்தர் கண்டார். அத பாபேல் கோபுரம். பாபேல் என்று சொன்னால் குழப்பம் என்று அர்த்தம். அவர்கள் வானளாவிய கட்டடங்களை கட்டி தேவர்களுக்கு மேலாக உயர வேண்டும் என்று மக்கள் நினைத்த பொழுது கர்த்தர் வந்து பாஷைகளை தாறுமாறுமாக்கினார். அதனால தான் அன்றைக்கு பிறந்த அந்த மொழிகள் வித்தியாசங்கள் வந்து இன்றைக்கு மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நெட்டை குட்டை ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் எல்லாரும் இப்படி இருந்தாலும் மொழிகள், இப்போ பெங்களூர் போனீங்கன்னா கன்னடம் பேசணும், கேரளா போனால் மலையாளம் பேசணும், ஆந்திரா போனால் தெலுங்கு பேசணும், இப்படி டெல்லி போனால் ஹிந்தி பேசணும். நமக்கு லாங்குவேஜஸில் பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனால் இங்கே கூடியிருக்கிற இந்த மக்கள்கிட்ட திரும்பவும் அந்த ஒரு கிஃப்ட் வந்து இறங்குது. இவங்க எல்லாம் கூடியிருக்கிறவர்கள் முழுவதும் கலிலேயை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு நாளும் இவர்கள் யூதர்கள் பேசுகிற பாஷையை பேச முடியாது. இது ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ் இருக்கிறது இல்லையா, யூதருடைய லாங்குவேஜ். இங்கே பரிசுத்த ஆவி அவருடைய நாவுகளின் மேல் வந்து உட்கார்றார். நாக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் கொடுத்துருக்கேன். நாக்கு தயவு செய்து சரியாக வச்சுக்கோங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. நாக்கு ரொம்ப முக்கியமானது. நாக்கில் பரிசுத்த ஆவி இருந்தால் உங்களுடைய வார்த்தைகள் சாந்தமும் தாழ்மையும் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாகவும் கர்த்தரை கனப்படுத்துகிற வார்த்தைகளாகவும் நாக்கில் மேல் இருக்கணும். நாக்கை கண்ணாடி மாதிரி வைக்கணும். கண்ணாடியை வந்து அழுக்காக வச்சுட்டு முகம் பார்க்கலாம்னு நினச்சா முகம் தெரியாது. கண்ணாடி அப்போ தூய்மையாக இருந்தால் தான் உங்கள் முகத்தை கண்ணாடி தெளிவாக காட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற இடம் நாக்கு. நாக்கின் மேல் இறங்குகிறவர், நாக்கை பிரித்து விடுகிறவர், நாக்கிலே தேவனை உயர்த்துகிற வார்த்தைகளை தருகிறவர். ஆகவே துதிக்கிற வாயில் நீ சபியாதே. கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். நாக்கை காத்துக்கொள். நாக்கு ஆயில் சக்கரத்தை கொளுத்திவிடும். ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த ஆவி தங்குகிற உன்னுடைய நாக்கு. ரொம்ப கவனமாக பேசணும், ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நீ என்ன பந்தை தூக்கி போடுறியோ அதான் திரும்ப உனக்கு வரும். யார் மேலே பந்தை தூக்கி போடுற, எந்த வார்த்தைகளை நீ எரிச்சலாக எடுத்து வைக்கிற, எந்த வார்த்தைகளினாலும் நீ மற்றவர்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்க, குற்றப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ வெளியில வா. உன்னை நீ திருத்திக்க. உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை நீ பார்க்கறது விட்டு போட்டு அடுத்தவங்க இருக்கக்கூடிய தூசை பற்றி பேசிட்டு இருக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்கு? கிறிஸ்துவனே, உன்னுடைய நாக்கு சரியா இருக்கா? உன் கண் சரியா இருக்கா? உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு சரியா இருக்கா? நீ கரெக்டாக போயிட்டு இருக்கியா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாட்சி நிறைந்த வாழ்க்கை. ஒரு காலங்களில் நாம் சாட்சியை தொலைத்தோம். ஒரு காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நாம் இழந்தோம். ஒரு காலங்களிலே நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதை போல நாம் வாழ்ந்தோம். ஆனால் அந்த வாழ்க்கை தொடரக்கூடாது. நமக்கு ஒரு சான்ஸ் தர ஆண்டவர் எப்பவுமே ஒரு வாய்ப்பு தருவார். அந்த வாய்ப்பை பிடித்து கொண்டு வாழ நம்முடைய வாழ்க்கையில் பழகணும் அன்பானவர்களே. அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற பரிசுத்த ஆவி தங்குகிற இடம் முதல்ல நமக்கு எங்கே கிரகிக்கப்படுகிறது என்று சொன்னால் நாக்கில் அவர் வந்து இறங்குகிறார். ஸோ பெந்தகோஸ்து நாளில் ஆண்டவர் வந்து மக்களுடைய நாக்கை பிடிக்க தீர்மானித்தார். அவருடைய ஆயில் சக்கரத்தை பிடிக்க தீர்மானித்தார். சரீரத்தை கடிவாளம் போட்டு பிடிக்க தீர்மானித்தார். ஏன்? உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் பரவப்பட வேண்டும் என்பதற்காக, அவருடைய சுயம் முழுவதும் சாக வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய சமாதானத்தை பெற்று அந்த ஆவியில மக்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக பெந்தேகோஸ்து அனுபவத்தை மக்களுக்கு தந்தார். நம்முடைய சபையாருக்கு இந்த அனுபவம் நிச்சயமாய் தேவை. இந்த அனுபவத்தில் நின்று பழகுங்க. குடும்ப ஜெபம் செய்யுங்க.
தினந்தோறும் வீட்டில் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர் ரொம்ப முக்கியம். தினந்தோறும் எழுந்திருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் குடும்ப ஜெபம் அவசியம். குடும்ப ஜெபம் பண்ணுறோமாங்கிறத ஆண்டவருக்கு தான் தெரியும். குடும்ப ஜெபம் பண்ணாது ஒரு வகை அக்கிரமங்க. அக்கிரமம்னா நீங்கள் ஊரில் போய் பேசுகிறது அந்த நாயத்தை நான் பேசலை. ஃபேமிலி ப்ரேயர் இல்லாதது ரொம்ப தவறானது. குடும்ப ஜெபம் செய்து பாருங்கள், குடும்பத்திற்குள்ளே சமாதானம் இறங்க ஆரம்பிக்கும். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்தல் வரும், அன்பு பெருகும், கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஒருத்தர் ஜெபத்துக்கு வரலையா, இன்னொருத்தர் ஜெபத்துக்கு இழுத்து பழகுங்க. குடும்ப ஜெபத்தை சரியாக சிறப்பாக செய்யுங்கள். குழந்தைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுங்கள். உங்கள் வீட்டில் தேவன் வாழ்கிறாருங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். காலையில் எந்திரிச்சோடனே கர்த்தரை தேடுங்க, வசனங்களை தேடுங்க. கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் என்பது சத்தியத்தை அறிவதற்காக உங்களோடு கூட அமர்ந்திருக்கிறார். என்ன தேவ திட்டம், என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறார் ஆண்டவர், இதெல்லாத்தையும் புரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளோடு கூட அவர் இணைகிறவராக இருக்கிறார். ஆகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த பெந்தேகோஸ்து அனுபவம் என்பது தேவன் தம்முடைய முக பிரகாசத்தை மோசேயின் மேலே வீசினதைப் போல இந்த 120 பேர்த்தின் மேலும் கர்த்தர் வீசினார். அந்த அனுபவத்தின் முக பிரசன்னத்தை தேவன் உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்ம முகத்தின் மேல், எல்லாத்துடைய முகத்தின் மேலும் தேவ பிரசன்னமும் பிரகாசத்தையும் பிரதிபலிப்பது இந்த பரிசுத்த ஆவியினுடைய வேலை. தம்முடைய முக பிரசன்னத்தை இந்த இஸ்ரவேலர்களுக்கு 120 பேர்த்திற்கு மேலும் அதை வீசுகிறார், பிரசன்னமாக்குகிறார். வாசிங்க. உன்மேல கிருபையாய் இறங்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அவருடைய பிரசன்னம் எந்த இடத்துல இருக்குதா, அங்கே என்ன இருக்குதான்? சமாதானம். பிரச்சனை வருங்க, சண்டை சச்சரவுகள் வரும், குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் வரும், தாக்கங்கள் வரும். ஆனால் உடனே அங்கே சமாதானம் நடக்கும். அங்கே உடனே கர்த்தர் அது பகையை இழுத்து கொண்டு போக மாட்டார். அந்த சூழல் முழுவதும் கர்த்தர் மாற்றி என்னவா மாற்றுவார்னா சமாதானத்தை தந்துடுவார். அதுதான் இங்கே ஆவியானவர் தங்கி இருக்கிறதுக்கான அடையாளம். தொடர்ந்து பகைகளை அனுமதிக்கிறதுக்கு அவர் விரும்பவே மாட்டார். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். எழுந்து நிற்போமா? தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேலே அந்த பிரகாசத்தின் ஒளியை, வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன்மேல் வந்தது. மக்கள் அந்த ஒளியை இழந்திருந்தோம், நாம் அந்த ஒளிக்கு பாதகமாய் நாம் இருந்தோம். கர்த்தர் அந்த ஒளியை நம்ம மேலே தந்திருக்கிறார். எந்த ஒளியிலே நாம் வழி விலகி இருந்தோம், இருளை நோக்கி, நம்முடைய வாழ்வு மரணத்தை நோக்கி இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வழியின் வெளிச்சத்தை நமக்கு தந்தார். இந்த வசனத்தின் வெளிச்சத்தை நமக்கு தந்தார்.